Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக் எக்ஸர்சைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போறோம். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது பெருக்கு தொடர் வரிசை நம்ம பார்க்க போறோம். கொடுத்திருக்கிற क्वेश्चन பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படினு சொல்லிட்டு ரோமன் லெட்டர்ஸ்ல வரிசையா சம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நல்லா புரியும். பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும். அதில் மொதல் கொஸ்டின் பாருங்கள். 3, 9, 27, 81 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற இந்த சீரீஸை பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற சீரீஸ் ஜிபியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல்? இது டேர்ம் 1. ஓகேங்களா? இது டேர்ம் 1, 9 அப்படிங்கிறது டேர்ம் 2, 27 அப்படிங்கிறது டேர்ம் 3. இப்படி வரிசையாக போயிட்டே இருக்கும். கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் ஜிபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 நம்ம டிவைட் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டாவது டேர்மை எடுத்து முதல் டேர்மோட நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த டேர்ம் 3யை டேர்ம் 2ஓட நம்ம கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2 எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர்ம் 2ஓ வச்சு தான் டேர்ம் 1ஓட டிவைட் பண்ணணும். டேர்ம் 3யை வச்சு தான் டேர்ம் 2ஓட டிவைட் பண்ணணும். அப்படி டேர்ம் 3யை டேர்ம் 2ஓட நம்ம டிவைட் பண்ணும் போது இங்கே 27 வருது, இங்கே 9 வருது. டேர்ம் 3 அப்படிங்கிறது 27, டேர்ம் 2 அப்படிங்கிறது 9. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வருது? 3. இந்த சீரீஸில் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து நம்ம பார்க்குறோம். அப்படி 2 பேர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே காமன் நம்பராக வருது அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிற சீரீஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது பெருக்கு தொடர் வரிசை. இந்த மாதிரி காமனாக வரக்கூடிய இந்த நம்பருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காமன் ரேஷியோ 3. பொது விகிதம் தமிழில் பார்த்தீங்கன்னா பொது விகிதம் சொல்லுவாங்க. இப்போ அந்த சீரீஸ் அந்த பேர் எடுத்து பார்க்கும்போது பொது விகிதம் 1 வருது. அதனால் இந்த கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க? செகண்ட் சம் 4, 44, 444, 4444 கொடுத்துருக்குறாங்க. இது கொடுத்துருக்கிற இந்த வரிசை பெருக்கு தொடர் வரிசையாக கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? இது பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். டேர்ம் 2 வழக்கம் போல் எப்படி செக் பண்ணுவோம்? டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. டேர்ம் 2 அப்படிங்கிறது 44 டிவைடட் பை டேர்ம் 1ங்கிறது 4. இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? நமக்கு 11 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது டேர்ம் 3. டேர்ம் 3 எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2 ஈக்குவல் டு 444 டிவைடட் பை 44. ஸோ இதை நம்ம 4th டைம் டேபிளில் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 11 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 111 வரும். ஓகேங்களா? அப்போ என்ன வருது? 111 டிவைடட் பை 11 வருது. இதையும் ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 10 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ இந்த காமன் ரேஷியோ அப்படிங்கிறது இங்கே 11 வருது. இங்கே அதே நம்பர் வரல. அப்படிங்கும் போது 11 நாட் ஈக்குவல் டு 111 டிவைடட் பை 11. அப்போ காமன் ரேஷியோ காமனாக வரல, பொது விகிதம் இங்கே வரல. அப்போ கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.5, 0.05, 0.005 இந்த கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் ஜிபியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜிபி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் டைரெக்டாக நம்ம ஜிபி இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? இங்கேயும் அந்த ரூலை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. டேர்ம் 2 என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.05 டிவைடட் பை 0.5. அதாவது இது டேர்ம் 1, இது பார்த்தீங்கன்னா டேர்ம் 2, இது பார்த்தீங்கன்னா டேர்ம் 3. டேர்ம் 1 விட டேர்ம் 2 அப்படிங்கிறது சின்ன நம்பராக இருக்குது. இருந்தாலும் நம்ம ரூல் படி தான் போகணும். டேர்ம் 2 டிவைடட் பை தான் டேர்ம் 1. ஓகேங்களா? டேர்ம் 2 0.05 டிவைடட் பை 0.5. இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமலில் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை நம்ம ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்க போகிறோம். இந்த ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் பார்க்குறோம். இங்கே 0க்கு அப்புறம் உங்களுக்கு 2 நம்பர் இருக்குது.
கீழே இங்கே ஜீரோக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ மேலே நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே என்ன நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நம்ம கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/50 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த 5ஐயும் இந்த 50 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 1/10 அப்படிங்கிறது வரும். 1/10 அப்படிங்கிறது ஃபைனலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த 2 நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். term 3 டிவைடட் பை term 2. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா term 3 அப்படிங்கிறது 0.005 டிவைடட் பை term 2 அப்படிங்கிறது 0.05. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஸ்தானம் 0 புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே என்ன நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணமோ அதே நம்பரால் தான் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இங்கே என்ன வரும் அப்படின்னா 5/50 வரும். ஓகேங்களா? ஃபர்தராக இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது என்ன வரும்னா 1/10 வந்து வரும். 1/10 நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது என்ன வரும்னா 0.1 வரும். அப்போ இந்த சீரீஸில் எந்த 2 பேரை எடுத்து நம்ம செக் பண்ணாலும் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த காமன் ரேஷியோ R = 0.1 அப்படின்னு தான் வருது. ஓகேங்களா? அதாவது பொது விகிதம் காமனாக வருது. அப்போ கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் பெருக்கு தொடர் வரிசை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்படி வந்துட்டு பண்ணுறதுனால இந்த வரிசையில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இந்த 2 பேரில் நம்ம ஹோல் நம்பராக டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக 100ஆல் மேலேயும் கீழேயும் பண்ணுறோம். இது செப்பரேட் பார்ட். ஓகேங்களா? இது வந்து தனியாக செப்பரேட் பார்ட். அதுக்கு அடுத்தது இந்த பேரில் கொடுத்துருக்கிற இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம தூக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த பார்ட் அப்படிங்கிறது தனி. ஃபர்தராக வந்து ஒரே ஒரு ஹோல் நம்பர் தான் நமக்கு கிடைக்கிது, 5/50 அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதை நம்ம ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.1 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம கால்குலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது எக்ஸாமில். ஸோ அதனால் கொடுத்துருக்கிற இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி நம்ம 100ஆலையும் 1000ஆலையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்தராக நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். காமன் ரேஷியோ காமனாக வர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரோம் லெட்டர் 4 என்ன கொடுத்துருக்குறாங்க, 1/3, 1/6, 1/12 வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து term 1, 1/6 அப்படிங்கிறது term 2, 1/12 அப்படிங்கிறது term 3. ரூல் என்ன, term 2 டிவைடட் பை term 1. term 2 அப்படிங்கிறது 1/6 டிவைடட் பை term 1 அப்படிங்கிறது 1/3. இந்த மாதிரி வந்ததுன்னா அது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 1/6 × 3/1 அப்படிங்கிறது எழுதலாம். கீழே இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனை சைடில் கொண்டு போகும்போது தலைகீழாக போயிடும். இப்படி போகும்போது இந்த 6ஐயும் இந்த 3 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், term 3 டிவைடட் பை term 2. term 3 அப்படிங்கிறது என்ன, 1/12 டிவைடட் பை term 2 அப்படிங்கிறது 1/6. இப்படி வரும்பொழுது நம்ம எப்படி எழுதலாம், 1/12 × 6/1 அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த 6ஐயும் இந்த 12ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே ஃபர்தராக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே காமன் ரேஷியோ பொது விகிதம் R என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. 2 பேர் எடுத்து நம்ம செக் பண்ணோம். இந்த 2 பேரில் கிடைச்சக்கூடிய அந்த வேல்யூவும் இந்த 2 பேரை நம்ம எடுத்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால, அதாவது 1/2 வர்றதுனால இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசை GP அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரோம் லெட்டர் 5 என்ன கொடுத்துருக்காங்க, 1, -5, 25, -125 இது பெருக்கு தொடர் வரிசையா, அதாவது ஜிபியான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன ரூல், term 2 டிவைடட் பை term 1 ஈக்குவல் டு term 2 அப்படிங்கிறது -5 டிவைடட் பை term 1 அப்படிங்கிறது 1 ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூவுக்கு, அதாவது ஒரு நம்பருக்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்து டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்தது அப்படின்னா அந்த 1க்கு மதிப்பு கிடையாது. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், -5 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். term 3 டிவைடட் பை term 2 எழுதும் போது term 3 அப்படிங்கிறது இங்கே 25, term 2 அப்படிங்கிறது -5. இந்த 5ஐயும் இந்த 25 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 5 வந்து கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஆன்சரில் அந்த மைனஸை வந்து நம்ம சேர்த்துக்கணும், -5. அப்போ 2 பேர் எடுத்து நம்ம செக் பண்ணும்போது
கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது சேமாக கிடைக்குது. -5 அப்படிங்கிறது வருது. அப்போ காமன் ரேஷியோ பொது விகிதம் ஆர் ஈக்குவல் டு -5. இப்போ கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற இந்த சம்ஸில் நம்ம 3 நம்பரை நம்ம செக் பண்ணுறோம். ஃபைனலாக இருக்கிற அந்த நம்பரையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துறது நமக்கு நல்லது. அப்போ T4 டிவைடட் பை T3. T4 அப்படிங்கிறது -125, T3 அப்படிங்கிறது 25. இந்த 25 வந்து 125 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 5 வந்து கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறனால -5. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து கரெக்டு தான், அதாவது ஜிபி தான். எல்லாத்துக்கும் காமன் ரேஷியோ ஆர் அப்படிங்கிறது -5 தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரோம் லெட்டர் 6 என்ன கொடுத்துருக்காங்க, 120, 60, 30, 18 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120 அப்படிங்கிறது டேர்ம் 1, 60 அப்படிங்கிறது டேர்ம் 2, 30 அப்படிங்கிறது டேர்ம் 3, 18 அப்படிங்கிறது டேர்ம் 4. இப்போ ரூல் என்ன, டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 தான் நம்ம பார்க்கணும். டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 அப்படிங்கிறது 60 டிவைடட் பை 120. ஓகேங்களா, இந்த 60யும் 120 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைடட் பை 2 கிடைக்கும். அப்புறம் டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2 நம்ம செக் பண்ணுறோம். டேர்ம் 3 அப்படிங்கிறது 30 டிவைடட் பை டேர்ம் 2 அப்படிங்கிறது 60. இந்த 30யும் இந்த 60 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 வந்து கிடைக்கும். அப்போ 2 பேர் எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். அப்போ 1/2 அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்போ காமன் ரேஷியோ 1/2 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டு இது ஜிபி அப்படிங்கிறது நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த கொடுத்துருக்கிற அந்த 4 நம்பரையும் நல்லா கவனித்து பாருங்கள். 120, 60, 30 அப்படிங்கிறது வருது. அடுத்தது வந்து 18 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆக்சுவலாக 120யோட பாதி அப்படிங்கிறது 60, 60யோட பாதி அப்படிங்கிறது 30, 30யோட பாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15 வந்திருக்கணும். 15 அப்படிங்கிறது வந்திருந்தது அப்படின்னா அடுத்தது T4 டிவைடட் பை T3 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 1/2 வரும். ஆனால் இங்கே T4 டிவைடட் பை T3 அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது 18 டிவைடட் பை 30 வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன ஃபைனலாக வருது, நமக்கு 3 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது வருது. அதாவது 6 3s are 18, 6 5s are 30. ஓகேங்களா, 3/5 வருது. அப்போ இந்த காமன் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மாறுது. இந்த 2 பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 வருது. அடுத்த பேர் நம்ம எடுத்து செக் பண்ணும் போது 3/5 வருது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால காமன் ரேஷியோ அப்படிங்கிறது இங்கே 1/2 கிடையாது. இப்போ 1/2 நாட் ஈக்குவல் டு 3/5. அதனால் 3/5 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கொடுத்துருக்கிற இந்த வரிசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபி கிடையாது, அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மோட 7th ரோம் லெட்டர், இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து ஓவர் ஆகுது. 16, 4, 1, 1/4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிபியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. T2 டிவைடட் பை T1. T2 அப்படிங்கிறது 4, T1 அப்படிங்கிறது 16. இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/4 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது T3 டிவைடட் பை T2 நம்ம செக் பண்ணுறோம். T3 அப்படிங்கிறது 1, T2 அப்படிங்கிறது 4. 1/4 தான் வந்திருக்கு. நேரடியாக வந்து 1/4 வந்து கிடச்சிருது. இதுக்கு அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். T4 டிவைடட் பை T3. இப்போ 1/4 டிவைடட் பை 1 வருது. ஒரு ஃப்ராக்ஷனோட கீழே வந்து ஒரு 1 இருந்தது அப்படின்னா அது வந்து வேல்யூ கிடையாது. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1/4 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஈவனாக 1/4 வந்திருக்கு. அப்போ காமன் ரேஷியோ அப்படிங்கிறது 1/4 தான். ஓகேங்களா, பொது விகிதம் 1/4 கிடைக்கிறதுனால இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை ஜிபி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சம் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்குறாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை எழுதுக அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1ல் சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, A = 6, R = 3 அப்படிங்கிறது 2 வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகளை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், T1, T2, T3 அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணலாமா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு A அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, பொது விகிதம் R = 3 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா Tn = AR⁻n-1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே Tnக்கு பதில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னாலே நமக்கு T1 அதாவது உறுப்பு 1 கிடச்சிரும், உறுப்பு 2 கிடச்சிரும், உறுப்பு 3 நமக்கு கிடச்சிரும். அதாவது முதல் 3 உறுப்புகளும் இந்த ஃபார்முலாவை வச்சு இந்த கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வச்சு நம்ம
சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். இப்போ T1 ஈக்குவல் டு ஏக்கு பதில் நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஆறுக்கு பதில் நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பவர் n இருக்கிறதுனால இங்கே n-க்கு பதில் 1 எடுத்துக்கிட்டதுனால 1 - 1 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 6 × 3 பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0 1. அப்போ என்ன வரும் அப்படின்னா 6 × 1 வரும். 6 × 1 அப்படிங்கிறது 6 தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் T2 ஈக்குவல் டு 6 × 3 பவர் 2 - 1 ஈக்குவல் டு 6 × 3 பவர் 2 - 1 அப்படிங்கிறது 1. எனிதிங் பவர் 1 அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ 6 × 3 ஈக்குவல் டு 18. அடுத்தது பாருங்கள் T3 ஈக்குவல் டு 6 × 3 பவர் 3 - 1. இப்போ 6 × 3 பவர் 3 - 1 அப்படிங்கிறது 2 வந்துடும். அப்போ 3 × 3 9. 6 × 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 வரும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சீரீஸ். முதல் உறுப்பு என்ன 6, ரெண்டாவது உறுப்பு 18, மூணாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 54. பெருக்கு தொடர் வரிசை ஜிபியோட அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னா 6, 18, 54. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சம் நம்பர் 2ல ரோமன் லெட்டர் 2 என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெருக்கு தொடர் வரிசையின் 3 உறுப்புகள், முதல் 3 உறுப்புகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், T1 கண்டுபிடிக்கணும், T2 கண்டுபிடிக்கணும், T3 கண்டுபிடிக்கணும். T1, T2, T3 வந்து கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன, Tn ஈக்குவல் டு AR பவர் n - 1. இப்போ n-க்கு பதில் நம்ம T1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு A வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான். பவர் n - 1னா n-க்கு பதில் 1, 1 - 1. இப்போ என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 0. எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான். ஓகேங்களா. இப்போ முதல் உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அடுத்தது T2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். T2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 2 - 1. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 2 - 1 அப்படிங்கிறது 1 வரும். எனிதிங் பவர் 1 அப்படின்னா அதே சேம் வேல்யூ தான் வரும். எனிதிங் பவர் 1 அதே வேல்யூ தான். இப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆகி வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது T3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதே ஃபார்ம்னால ஏக்கு பதில் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து அப்ளை பண்ணுறோம். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 3 - 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 3 - 1 அப்படிங்கிறது 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதாவது இங்கே பவரில் 2 இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு வெறும் 2 வந்து கிடைக்கும். 2√2 கிடைக்கும். பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகளில் முதல் உறுப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ரெண்டாவது உறுப்பு 2, மூணாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 × √2. நம்ம வரிசையை எழுதுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 2, 2√2. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகள். நெக்ஸ்ட் சம் பாருங்க. செகண்ட் சம்மில் ரோமன் லெட்டர் 3 என்ன கொடுத்துருக்குறாங்க, a ஈக்குவல் டு 1000 வந்து கொடுத்துட்டாங்க, r ஈக்குவல் டு 2/5 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதாவது காமன் ரேஷியோ 2/5 கொடுத்துட்டாங்க. பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது T1, T2, T3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கான ஃபார்முலா என்ன, Tn ஈக்குவல் டு AR பவர் n - 1 தான் ஃபார்முலா. T1 முதல்ல கண்டுபிடிப்போம். T1 ஈக்குவல் டு ஏக்கு பதில் கொடுத்துருக்கிற வேல்யூ 1000 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்.
ஆறுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா 2/5 வந்து கொடுத்துருக்குறோம். பவர் n-1க்கு t என்னுக்கு பதில் தான் நம்ம இங்கே 1 எடுத்துருக்குறோம். அப்போ 1 - 1 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1000 × 2/5 பவரில் 0 அப்படிங்கிறது வரும். எனிதிங் பவர் 0 1 தான் வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 × 1. ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், T2 = 1000 × 2/5 to the power 2 - 1 அப்படிங்கிறது வரும். இப்போ 1000 × 2/5 பவர் 2 - 1 அப்படிங்கிறது 1. ஸோ எனிதிங் பவர் 1 அப்படிங்கிறது போது சேம் அதே வேல்யூ தான் வரும். அப்போ 1000 × 2/5 வரும். இந்த 5ஐயும் இந்த 1000ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 200 வரும். இப்போ 200 × 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400. நெக்ஸ்ட்டு பாருங்கள், T3 = 1000 × 2/5 to the power 3 - 1 = 1000 × 2/5 பவரில் 3 - 1. 3 - 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகேங்களா? = 2/5 பவரில் 2 இருக்கிறதுனால 2/5 × 2/5 என்ன ஆகும் அப்படின்னா 1000 × 4/25. 2 ஸ்கொயர் தனித்தனியாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 2 × 2 4, 5 × 5 25. அப்போ 4/25 வரும். இந்த 25ஐயும் இந்த 1000ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 40 வந்து கிடைக்கும். 40 × 4 160. ஓகேங்களா? அப்போ முதல் 3 உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000, 400, 160. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகள் 1000, 400, 160. இதோட இந்த செகண்ட் சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட இந்த பார்ட்டும் வந்து ஓவர் ஆகுது. நம்ம ஃபர்தராக உள்ள சம்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.